ஜெனிஃபரு. நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன். சரிங்களா, நான் மதுரையிலேருந்து இங்கே டூரிஸ்ட்டாக வந்திருக்கேன். கூக்கல் துறையில் ஓக் வேலி ரெசார்ட்டுன்ற ப்ராப்பர்ட்டியில் என் ஃப்ரெண்டு மூலயமா 27ஆம் தேதி தங்குறதுக்கு நான் புக் பண்ணியிருக்கேன். நான் வந்து அங்கே புக் பண்ணிவிட்டு வந்துட்டு போயிட்டு செக்இன் எல்லாம் ஆகிட்டேன். ப்ராப்பராக ஐடி ப்ரூஃப் எல்லாமே கொடுத்து எல்லாம் ப்ராப்பராக செக்இன் ஆகிட்டேன். சாவியும் வாங்கிட்டேன். நான் போயிட்டு என்னோடய அம்மாவையும் குழந்தையும் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு ஒரு மதியானத்துக்கு மேலே நான் திரும்ப செக்இன் ஆக போகும்போது நான் காரை அங்கே உள்ளே நிப்பாட்டிட்டு நான் இறங்கி ரூமுக்கு போகும்போது என்னை வந்து கேட்டுக்கிட்ட கூப்பிட்டாங்க. அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் சங்கர்ன்றவர். அவர் கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ரூம் கிடையாது, நீங்கள் போங்க அப்படின்னு. நான் ஏன் போகணும், நான் ப்ராப்பராக வந்து அட்வான்ஸ் பே பண்ணியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன்னா, இல்லை உங்களது ஃபேக் புக்கிங்கு, நீங்கள்லாம் இங்கே ஸ்டே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உள்ள கேட்டுக்குள்ளே வந்து நிறைய மென்னெல்லாம் வந்து நின்று குடிச்சுக்கிட்டு வந்து அவங்களுக்குள்ளே ஏதோ ஆர்கியூமெண்ட்டு ஏதோ போயிட்டு இருந்துச்சு. ஸோ நான் போக மாட்டேன், எனக்கு நீங்கள் ப்ராப்பர் ரீசன் சொன்னால் தான் நான் இது பண்ணுவேன். பிகாஸ் அது வந்து பீக் டைமு, எனக்கு வேறு எங்கேயுமே ரூம்ஸ் கிடைக்கல. ஸோ நான் அங்கே தான் தங்கி ஆகணுன்ற கட்டாயம் எனக்கு. நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்களும் வந்து சொல்லி பார்த்தாங்க. நான் போகவே மாட்டேன், எனக்கு ப்ராப்பர் ரீசன் சொன்னால் தான் நான் போவேன் அப்படின்னு. அப்போ அவன் திடீர்னு வந்து தமிழ் கெட்ட வார்த்தைகள் எல்லாம் வந்து ஒரு பெண்ணுக்கு எந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதோ அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நான் வந்து எனக்கு எதுக்கு இப்படி திட்டுறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறமா இவ போக மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பிரசாத் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை வந்து கூப்பிட்டாங்க. அந்த ஆள் உள்ளே இருந்துட்டு வந்துட்டு என்ன ஆச்சுன்னொன்னே இந்த மாதிரி போக மாட்டேறா இவ அப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தையில் சொல்லி இவளை விரட்டி விடு அப்படின்னு சொல்லி அந்த சங்கர்ன்றவர் பிரசாத் கிட்ட வந்து சொல்கிறாங்க. அப்போ அவனும் வந்துட்டு நீ சொன்னால் போக மாட்டியா அது இதுன்னு சொல்லிட்டு என்னை வந்து ரொம்ப அசிங்கமாக வந்து திட்டுறாங்க. அப்புறம் நான் வந்துட்டு ஏன் என்னை இப்படி திட்டுறீங்க அப்படின்னு சொல்லி நான் தமிழில் கேட்டோன்னே அப்போ அவர் சங்கர் கூட 2-3 பேர் திரும்ப அந்த லோக்கல் பீப்புள் வந்திருந்தாங்க. ஃபுல்லாக குடிச்சிருந்தாங்க. அவங்க எல்லாமே என்னை நான் ஏன் இப்படி என்னை திட்டுறீங்க அப்படின்னு நான் தமிழில் கேட்டதுமே அவங்க வந்துட்டு ஐயோ தமிழ் தெரியுதுன்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர் ஓடி போயிட்டாங்க. அப்புறம் சங்கரும் இவங்க அந்த பிரசாத்ன்ற ஆள் மட்டும் இருந்து என்னை வந்து வெளியில் கேட்டுக்கு வெளியிலே வச்சுட்டு கேட்டு லாக் பண்ணிட்டாங்க. அப்புறமா நான் டிரைவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் போய் கார் எடுத்துகிட்டு வாங்க நம்ம போயிடலான்னு. அப்போ வந்து மோராலஸ் இருட்டிருச்சு. அப்போ இந்த சங்கர் வந்து என்ன பண்ணார், காரை வந்து கேட்டுக்கு முன்னால் நிப்பாட்டிட்டு நம்மளை கார் எடுக்க விடாமல் பண்ணிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி வாங்க நம்ம போயிடலாம், அப்புறம் வந்து கார் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் போயிட்டோம். எனக்கு புக் பண்ணி கொடுத்தா அருண்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி என்ன அருண் நீங்கள் எனக்கு புக் பண்ணி கொடுத்துருக்கீங்க, இங்கே எதுவுமே ப்ராப்பராக இல்லை அப்படின்னு. இல்லை அக்கா அங்கே வேறு ஏதோ ஒரு இஷ்யூ நடக்குது, எனக்கு தெரியாமல் நான் அங்கே உனக்கு புக் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு. சரி இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னா, இருங்க நானும் ஊரில் இல்லை, நான் என்ன பண்ணுறது, நீங்கள் பேசாமல் இங்கே கோயம்புத்தூருக்கே போயிருங்க அப்படின்னு. நான் அப்புறம் நைட்டே வந்து பஸ் எடுத்துகிட்டு கோயம்புத்தூர் ஈஷாவுக்கு போயிட்டு அப்புறமா எனக்கு கார் அங்கே நிற்கிது, நான் கார் வந்து எடுக்கணும். அருண்கிட்ட நான் கேட்டுகிட்டே இருந்தேன் ஃப்ரீக்வெண்ட்டாக, என்ன அருண் என் கார் எடுத்து நான் ஊருக்காவது போகிறேன், எனக்கு இந்த வெக்கேஷன் வந்து டோட்டலாக மிஸ் ஆயிடுச்சு, என்னை இப்படி அவ்வளோ அசிங்கமாக திட்டிருக்காங்க, எனக்கு ரொம்ப வந்து சங்கடமாக இருக்குது, என்னோடய வெக்கேஷனே ஸ்பாயில் ஆயிடுச்சு, இனிமேல் வந்து எனக்கு இங்கே வெக்கேஷன் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், எனக்கு கார் மட்டும் நீ எடுத்து கொடுத்துரு, நான் ஊருக்கு போயிடுறேன் அப்படின்னு சொன்னேன். சரி நீங்கள் போய் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. அப்போது ஒரு சாட்டர்டேன்னு நினைக்கிறேன், சாட்டர்டேயோ சண்டே நான் போயிட்டு கார் எடுக்க போனால் கார் வந்து ஸ்லோப்லேருந்து இறங்கி வந்து அப்புறம் அந்த டேர்னிங்கில் வந்து பிரேக் சுத்தமாக பிடிக்கல, அப்படியே கார் நின்றுச்சு, நகரவே இல்லை. கொஞ்சம் தூரத்தை வந்ததுக்கப்புறம் அப்போ பார்த்திங்கன்னா பயங்கரமாக மழை பெஞ்சிருந்துச்சு. அப்புறம் அருண் சொன்னேன், என்ன அருண் இப்படி பண்ணிட்டா அருண், என்ன அருண் பண்ணோம்னா, நீங்கள் அங்கேயே கார் வந்து கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்டிட்டு வந்துடுங்க, நம்ம மெக்கானிக் கூட்டிகிட்டு போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ திரும்ப வந்துட்டு மெக்கானிக் கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே ஒர்க் ஷாப் கொண்டு வந்தாச்சு, வண்டி டோ பண்ணிவிட்டு. அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, நீங்கள் 100க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இஷ்யூ ஆயிடுச்சுன்னு சொல்லுங்கள். நான் 100க்கு ஃபோன் பண்ணேன். இப்போ வந்து நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு 1ஆம் தேதி அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து அந்த பையன் வந்து என்னை ஏன் அவ்வளோ திட்டினான், எனக்கு என் வண்டியை வந்து ஏன் அப்படி பண்ணான், பிரேக்கை கட் பண்ணி என்ஜின் இது பண்ணி, அப்படி என் மேலே அந்த பையனுக்கு என்ன கோவம், நான் இது வரைக்கும் அவனை பார்த்தது கூட கிடையாது. அவன் ஏன் வந்து என்னை வந்து அசிங்கமாக ஏன் திட்டணும், நான் அவனுக்கு என்ன பண்ணேன், என்ன அசிங்கமாக திட்டிட்டு என் காரையும் அப்படி பண்ணிட்டு நான் ஊருக்கும் போக முடியாமல் இங்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன்.
நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு அவங்க கண்டிப்பாக ஏதாவது ஜஸ்டிஸ் வாங்கி கொடுப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் அதனால தான் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கேன். எனக்கு கண்டிப்பாக அவங்க ஜஸ்டிஸ் வாங்கி கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையில் தான் நான் இங்கே வந்து இருக்கேன். நீங்கள் கம்ப்ளைண்ட் ஒன்றே இது கொடுத்த பின்னாடி ஸ்டேஷனில் நீங்கள் வந்தீங்களா மறுபடியும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு? ஆமாம் சார். எத்தனை தேதி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? நான் நேற்று திரும்ப வந்தேன் சார். நேற்று கொடுத்துருக்கீங்க? ஆமாம் சார். கொடுத்து இது வரைக்கும் அவங்களை கூப்பிட்டு ஏதாவது பேசியிருக்காங்களா? ஆமாம், அந்த பையனுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் கால் பண்ணிவிட்டு இன்றைக்கி வர சொல்லியிருக்காங்க. நேற்று ஈவினிங் நான் கம்ப்ளைண்ட் பண்ணப்பவே உடனே இங்கேருந்து எஸ்ஐ வந்துட்டு கால் பண்ணி நீங்கள் நாளைக்கு இங்கே வரணும் 4 o'clock அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு என்கிட்டையும் சொன்னாங்க நாளைக்கு அந்த பையன் வருவான், நம்ம அவன்கிட்ட என்கொயரி பண்ணுவோம், உங்களுக்கும் என்கொயரி பண்ணுவேன், நீங்கள் 4 o'clock வந்துடுங்கன்னு சொன்னாங்க. நான் இன்றைக்கி 4 o'clock வந்துருக்கேன். பட் அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் சங்கன்ற பையன் வரவே இல்லை.